செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூர் துயரம் தொடர்பாக அவதூறு வதந்திகளை பரப்ப வேண்டாம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். கரூரில் நடந்திருப்பது பெரும் துயரம் எனவும் வேதனை. கரூருக்கு திட்டமிட்டே தாமதமாக விஜய் வந்ததே நெரிசலுக்கு காரணம். போலீஸ் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் அனுமதியின்றி ரோட் ஷோ நடத்தியதாகவும் முதல் தகவல் அறிக்கையில் குற்றச்சாட்டு. உயிர் சேதம் ஏற்படும் என போலீசார் எச்சரித்த போதும் கண்டுகொள்ளாத புஸ்ஸியானது. நாமக்கலில் பலர் மயங்கி விழுந்தது தொடர்பான முதல் தகவல் அறிக்கையில் பரபரப்பு தகவல். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக அருணா ஜெகதீசன் ஆணையம் 2வது நாளாக இன்றும் விசாரணை. கூட்ட நெரிசல் ஏற்பட்ட வேலுசாமிபுரம் பகுதியில் ஆய்வு. பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து விசாரணை. கரூர் நெரிசலில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை சந்தித்து ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆறுதல். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களின் துக்கத்தை சொல்ல வார்த்தைகளே இல்லை என்றும் வேதனை. தங்கம் விலை ஒரே நாளில் 1140 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சம். சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 86,160 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையும் புதிய உச்சத்தை தொட்டது. கிராமுக்கு ₹1 அதிகரித்து 160 ரூபாய்க்கு விற்பனை. பாயும் குதிரையுடன் கூடிய தங்கரதத்தில் எழுந்தருளி ஏழுமலையான் காட்சி. பெண்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. ஆயுத பூஜையை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் திறக்கப்பட்டுள்ள சிறப்பு சந்தை. சிறப்பு சந்தையில் விறுவிறுப்படைந்துள்ள பூஜை பொருட்களின் விற்பனை. கம்பெனி பூஜைக்கெல்லாம் எவ்ரி இயர் அங்கே வாங்கிட்டு இருக்கோம். கம்பெனியில் இது ஒன்று தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிறதால ஆட்டோமொபைல் ஃபீல்ட்ஸில் இதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். கம்பெனி எங்கள் பூ மார்க்கெட்டில் இருக்கோம். இப்போது பூ மார்க்கெட்டில் இருக்கிறதால இப்போது சாமந்தி, மல்லி, கேந்தி இந்த பூவெலாம் வாங்க. சபரிமலையில் 4 கிலோ தங்கப்பீடம் மாகமான வழக்கு. திருட்டு போனதாக புகார் கொடுத்தவரே உறவினர் வீட்டில் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து கேரளா சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். தேர்தல் ஆணையத்தின் திட்டம் அறிவியல் ரீதியானது அல்ல என முதலமைச்சர் பினராயி விஜயன் கருத்து. கரூரில் நடந்துள்ள துயரம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இனி இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும் வகையில் விதிகள், வழிமுறைகள் வகுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த துயரச் சம்பவம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கரூரில் நடந்துள்ளது பெருந்துயரம் என்று குறிப்பிட்டுள்ளார். கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த செய்தியை கேட்டதும் உடனே அங்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்ததாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உடனே 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கியதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நடந்த சம்பவங்களுக்கு முழுமையான உண்மையான காரணத்தை அறிய அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டதாக கூறியுள்ள முதலமைச்சர் ஆணையத்தின் அறிக்கையின் அடிப்படையில் அரசு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கும் என்றும் உறுதியளித்தார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன்.
அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தும் போது இனிவரும் காலங்களில் எத்தகைய பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற விதிமுறையை வகுக்க வேண்டும் என்பது நமது கடமை என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். நீதியரசரின் ஆணைய அறிக்கை கிடைச்ச பிறகு எல்லா அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகளோடு ஆலோசனை நடத்தி இதற்கான விதிகள், நெறிமுறைகள் வகுக்கப்படும்னு உறுதியளிக்கிறேன். அத்தகைய நெறிமுறைகளுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தருவாங்கன்னு நம்புகிறேன். மனித உயிர்களே எல்லாத்துக்கும் மேலானது. மானுடப்பற்றே அனைவருக்கும் வேண்டியது. அரசியல் நிலைப்பாடுகள், கொள்கை முரண்பாடுகள், தனி மனித பகைகள் என அனைத்தையும் விலக்கி வைத்துவிட்டு அனைவரும் மக்கள் நலனுக்காக சிந்திக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அனுமதியின்றி ரோட் ஷோ நடத்தியதாகவும், அதிக இடங்களில் நிபந்தனைகளை மீறி வரவேற்புகளை நடத்தி காலதாமதம் செய்ததாகவும் காவல்துறையின் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தவேக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 41 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையின் முதல் தகவல் அறிக்கை வெளியாகியுள்ளது. அதில் கரூரில் அனுமதியின்றி விஜய் ரோட் ஷோ நடத்தி பல்வேறு இடங்களில் போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தியதாக கூறப்பட்டுள்ளது. அதிக இடங்களில் நிபந்தனைகளை மீறி வரவேற்புகளை நடத்தி காலதாமதம் செய்ததாக எஃப்ஐஆரில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 12 மணிக்கு விஜய் பிரச்சார இடத்துக்கு வர இருப்பதாக கூறியிருந்ததால் காலை 10 மணியில் இருந்து பொதுமக்கள், கட்சி தொண்டர்கள் பெருமளவில் வந்ததாக கூறப்படுகிறது. 10,000 பேர் வருவார்கள் என்று எழுதி கொடுத்த நிலையில் 25,000க்கும் மேற்பட்டோர் வந்ததாகவும் எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மாலை 6 மணிக்கு முனியப்பன் கோயில் சந்திப்பில் தவறான பாதையில், அதாவது சாலையின் வலதுபுறம் விஜய் வாகனங்களை அழைத்துச் சென்று மாலை 7 மணிக்கு வேலுச்சாமிபுரம் சந்திப்பில் தொண்டர்களின் கூட்டத்துக்கு நடுவே நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிது நேரம் வேண்டும் என்றே காலதாமதம் செய்ததால் அதே இடத்தில் அதிகமான பொதுமக்கள், தொண்டர்கள் கூடினர். அப்போது அசாதாரண சூழல்கள் ஏற்பட்டு கூட்ட நெரிசலால் மூச்சு திணறல், கொடுங்காயம், உயிர் சேதம் ஏற்படும் என தவேக மாவட்ட செயலாளர் மதியழகன், பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இணைச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமாரிடம் எச்சரிக்கப்பட்டதாக எஃப்ஐஆரில் கூறப்பட்டுள்ளது. காவல்துறை எச்சரிக்கையை மீறி தவேக தொண்டர்கள் சரிவான தகர கொட்டகைகள், மரங்களிலும் ஏறி அமர்ந்துள்ளனர். இதனால் தகர கொட்டகை உடைந்தும் மரம் முறிந்தும் தவேக தொண்டர்கள் கீழே விழுந்துள்ளனர். அப்போது அவர்கள் கீழே நின்றிருந்த தொண்டர்கள் பொதுமக்கள் மீது விழுந்ததால் மூச்சு திணறல் ஏற்பட்டு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. காவல்துறை அனுமதி வழங்கியிருந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு வராமல் மக்கள் கூட்டத்தை வெளிப்படுத்தி அரசியல் பலத்தை பறைசாற்றும் நோக்கத்துடன் 4 மணி நேரம் தாமதமாக விஜய் வந்துள்ளார். இதனால் பல மணி நேரம் காத்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வெயிலிலும் தாகத்திலும் சோர்வடைந்ததாகவும், போதுமான தண்ணீர், மருத்துவ வசதி இல்லாததாலும் உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக கூட்டம் கூடுவதற்காக வேண்டுமென்றே திட்டமிட்டு விஜய் தாமதமாக நாமக்கல்லுக்கு வந்ததாக நாமக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நாமக்கல்லில் விஜய் கடந்த 27ஆம் தேதி மேற்கொண்ட பரப்புரையின் போது தவேகாவினர் நிபந்தனைகளை காற்றில் பறக்க விட்டதாக முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் பரப்புரை மேற்கொள்ள முற்பகல் 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை காவல்துறை அனுமதி கொடுத்திருந்த நிலையில் விஜய் பிற்பகல் 2:45 மணிக்கு வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிக கூட்டம் கூட வேண்டும் என்று விஜய் வேண்டுமென்றே திட்டமிட்டு வருகை தந்ததாகவும், அதன் காரணமாகவே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் அலை மோதியதாகவும் எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெயின் ரோட் வழியாக கால தாமதமாக வந்து போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தி நிபந்தனைகளை மீறியதாக தெரிவித்துள்ள காவல்துறை உயிர் சேதம் ஏற்படும் என கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், நாமக்கல் மாவட்ட செயலாளர் சதீஷ் ஆகியோரிடம் எச்சரித்தும் அவர்கள் சொன்னதை கேட்கவில்லை என கூறியுள்ளது. மருத்துவமனை பெயர் பலகை மீது தொண்டர்கள் ஏறிய போது மக்கள் மீது சரிந்து அசாதாரண சூழல் நிலவியதாக குறிப்பிட்டுள்ள காவல்துறையினர் கூட்ட நெரிசல் ஏற்பட்டால் மூச்சு திணறல், கொடுங்காயம், உயிர் சேதம் ஏற்படும் என எச்சரித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர். அரசியல் பலத்தை பறைசாற்றும் நோக்குடன் 4 மணி நேரம் தாமதமாக விஜய் வருகை தந்ததால் வெயிலில் காத்திருந்த தொண்டர்கள், மக்கள் தாகத்தில் சோர்வடைந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்ததற்கு தவேக தலைவர் விஜயே காரணம் என பிரபல நாளேடுகள் குற்றம் சாட்டியுள்ளன. உயிரிழப்புக்கு விஜய்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும், அரசை குறை சொல்வதில் அர்த்தமில்லை என்றும் தினமணி நாளேடு விமர்சித்துள்ளது.
தவிர்த்திருக்கக்கூடிய சோகம் என்ற தலைப்பில் தலையங்கம் தீட்டியுள்ள தி ஹிந்து நாளேடு பிரபலமான திரைப்பட நட்சத்திரங்கள் தங்கள் ரசிகர்களை அரசியலுக்கான மூலதனமாக மாற்றும்போது ரசிகர்களின் பாதுகாப்பு, கூட்ட மேலாண்மை போன்றவற்றில் சமரசம் செய்யப்படுவதாக விமர்சித்துள்ளது. விஜயின் திருச்சி பிரச்சாரம் தொடங்கியது முதலே கட்டுப்பாடுகள் மீறப்பட்டதையும், போலீசாரின் நிபந்தனைகளை தனது வளர்ச்சியை தடுப்பதற்கான முயற்சி என விஜய் விமர்சித்ததையும் தி ஹிந்து நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. பிரச்சாரத்துக்காக சொகுசு வாகனத்தை வடிவமைத்த விஜய் வாகனம் செல்லும் பாதையில் திரளும் கூட்டத்தை கட்டுப்படுத்த சிறிதும் முயற்சிக்கவில்லை என்று அந்த ஏடு சாடியுள்ளது. ரோட் ஷோவை தாவேக தலைவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தி ஹிந்து வலியுறுத்தியுள்ளது. நெரிசல் ஏற்பட்டவுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டதாகவும் தி ஹிந்து ஏடு பாராட்டு தெரிவித்துள்ளது. தடம் புரண்ட திரைக்கதை என்ற தலைப்பில் தலையங்கம் தீட்டியுள்ள தினமணி ஏடு கரூர் விபத்துக்கு அரசையோ காவல்துறையையோ குற்றம் சாட்டுவதில் அர்த்தமில்லை என்றும் விஜய்தான் முழு பொறுப்பு என்றும் தெரிவித்துள்ளது. கரூரில் தண்ணீர் கேட்ட ரசிகர்களுக்கு தண்ணீர் பாட்டில்களை நாய்க்கு ரொட்டி துண்டு வீசுவது போல விஜய் வீச அதை பிடிக்க ரசிகர்கள் முண்டியடித்தது விபரீதத்துக்கு அச்சாரமிட்டதாகவும் தினமணி ஏடு தெரிவித்துள்ளது. அரசியல் அனுபவமும் நடைமுறை யதார்த்தமும் விஜய்க்கு இல்லாமல் போனதன் விளைவுதான் அப்பாவிகளின் உயிரிழப்புக்கு காரணமாகியிருக்கிறது என்றும் தினமணி கூறியுள்ளது. திரைப்படங்களை விளம்பரப்படுத்தி வெற்றியடைய வைப்பது போல அரசியல் வியாபாரமும் நடத்தலாம் என்று விஜய் முயற்சித்ததன் விளைவுதான் கரூர் உயிரிழப்புகள் என்றும் குறிப்பிட்டுள்ளது. ஒன்றிய அரசு அளித்த பாதுகாப்பு போதாது என்று தனி பாதுகாவலர்களை நியமித்து தனது பாதுகாப்பில் கவனமாக இருக்கும் விஜய்க்கு தனது ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற அக்கறை இல்லாமல் போனது ஏன் என்றும் தினமணி ஏடு கேள்வி எழுப்பியுள்ளது. விஜயின் தோல்வி என்ற தலைப்பில் தலையங்கம் தீட்டியுள்ள தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஏடு கரூர் நெரிசல் உயிரிழப்புகளுக்கு விஜய் பதில் சொல்லியே தீர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.